இதுவரை இன்று பகுதியில் இனி செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா நாளை டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். பிரதமரின் இல்லத்தில் மாலை 5 மணி அளவில் மோடியை சந்திக்கும் ஜெயலலிதா தமிழகத்தின் கோரிக்கைகள் தொடர்பாக 36 அம்சங்கள் அடங்கிய மனுவை அளிக்கவுள்ளார். இந்த பயணத்தின் போது மத்திய அமைச்சர்களையும் முதலமைச்சர் சந்திக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடி இடையிலான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என கருதவில்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழகத்தில் சமஸ்கிருத மொழியை திணிக்க மீண்டும் முயற்சி நடைபெறுவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திருமண விழாவில் பேசிய அவர் தமிழகத்தில் வேறு எந்த மொழியின் ஆதிக்கத்திற்கும் இடமில்லை எனவும் வடமொழி திணிப்பிற்கு எதிராக கிளர்ச்சி ஏற்பட்டுவிட யாரும் காரணமாக இருக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். மருத்துவ நுழைவுத் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்ற திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தனது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், அவசர சட்டத்தின் மூலம் இந்த ஆண்டிற்கான மருத்துவ நுழைவுத் தேர்வு தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்கக்கூடியது நுழைவுத் தேர்வு என்று தெரிவித்துள்ளார். அதிமுகவின் செயற்குழு கூட்டம் வருகிற 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னையில் தேமுதிகவின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக தனித்து களமிறங்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஜெயக்குமாரை சந்தித்த அவர்கள் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த 82 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தினகரன் அலுவலகம் எரிப்பு வழக்கில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 3 பேரை கைது செய்து எடுத்த நடவடிக்கைகள் குறித்து CBI அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அட்டாக் பாண்டியின் கூட்டாளிகள் 12 பேரை கைது செய்ய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிடியாணை பிறப்பித்தது. இதில் 9 பேரை CBI அதிகாரிகள் கைது செய்த நிலையில் மீதமுள்ள 3 பேரை கைது செய்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்து 22ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படாமல் மாற்றுத்திறனாளி இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக மருத்துவ ஊழியர் பாண்டி என்பவரை பணியிடை நீக்கம் செய்து சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் பெற இடைத்தரகராக செயல்பட்ட பாண்டியை கைது செய்ய காவல்துறைக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பரிந்துரைத்துள்ளார். திருச்சி உய்யக்கொண்டான் ஆற்றை தூர்வாரும் பணிகளின் போது ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். உய்யக்கொண்டான் ஆற்றை தூர்வாரும் பணிகள் 14 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டன. ஆக்கிரமிப்புகளை தடுக்க தடுப்புச் சுவர் அமைத்த போது ஆற்றுக்கு அருகாமையில் இருந்த வீட்டின் சுவர் இடிந்ததில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். கோவையை அடுத்த மதுக்கரை பகுதியில் புகுந்து அச்சமூட்டி வரும் காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்ற பெயரில் யானையை பிடிக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. யானையை பிடிப்பதற்காக கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடிக்கவும் அதன்பின் ஆனைமலை முகாமுக்கு கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தொழிலதிபர் தீனதயாளன் ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சிலைகளை கடத்தி சென்னைக்கு கொண்டுவர திருவனந்தபுரத்தில் உள்ள கூரியர் நிறுவனம் உதவியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அந்த நிறுவனத்திடம் விசாரணை செய்ய முடிவு செய்துள்ளனர். தீனதயாளனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை மாஜிஸ்ட்ரேட் நேரில் ஆய்வு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. தீனதயாளனிடமிருந்து மீட்கப்பட்ட சிலைகளை மத்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருடன் இணைந்து சிலை கடத்தலை தடுப்பதற்கான வழிகளை மேற்கொள்ள உள்ளது. தமிழகத்தில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 36,000 கோவில்களில் சுமார்
4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகள், கற்சிலைகள் மற்றும் மரகத லிங்கங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. அரசு சட்டக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படுகின்றன. அதற்காக தமிழ்நாடு அம்பேத்கர் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட 7 அரசு சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு, 3 ஆண்டு சட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வணங்காமுடி தெரிவித்துள்ளார். வெப்பச்சலனத்தினால் தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரியாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வந்த புத்தக காட்சி இன்றுடன் நிறைவடைந்தது. 700 அரங்குகளுடன் அமைக்கப்பட்ட இந்த புத்தக காட்சிக்கு 15 லட்சம் பார்வையாளர்கள் வந்ததாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். 15 கோடி ரூபாய் அளவிற்கு புத்தகங்கள் விற்பனையானதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். டெல்லியில் வாட்டர் டேங்கர் முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி பாரதிய ஜனதாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஷீலா தீட்சித் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்றதாக கூறப்படும் இந்த முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிட்டு அதில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கால்நடை தீவன முறைகேடு தொடர்பான வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ஜார்க்கண்ட் மாநில ராஞ்சியின் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 38 பேரில் சிலர் முறையாக நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அனைவரும் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என முந்தைய வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஷியோபால் சிங் உத்தரவிட்டிருந்தார். குஜராத் கலவரம் தொடர்பான குல்பர்க் சொசைட்டி தாக்குதல் வழக்கில் குற்றவாளிகளுக்கான தண்டனை வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் 24 பேர் குற்றவாளிகள் என ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து குல்பர்க் சொசைட்டி பகுதியில் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதிலும் அப்போது நடந்த தாக்குதலிலும் 69 பேர் கொல்லப்பட்டனர். ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தை தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு என தனித்தனி நீதிமன்றங்களாக பிரிக்க கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைதராபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தெலங்கானா வழக்கறிஞர்கள் சங்க வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் குடியிருப்பு பகுதியில் மிக் 27 ரக போர் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானது. விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார். குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து தீப்பிடித்து எரிந்ததால் 2 வீடுகள் சேதமடைந்தன. ஈவ் டீசிங் செய்ததால் இசை பயிற்சி ஆசிரியர் ஒருவரை மாணவிகள் சரமாரியாக தாக்கினர். மத்திய பிரதேச மாநிலம் மன்சார் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இசை பயிற்சி என்ற பெயரில் மாணவிகளிடம் அந்த ஆசிரியர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இசை பயிற்சி ஆசிரியரை வீதிக்கு இழுத்து வந்த மாணவிகள் அவரை அடித்து உதைத்தனர்.